வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பராக நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம அடிக்கடி செய்கிற பொருள் தான். வில்லேஜிலலாம் சொரக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும். கொடி போட்டு இப்போது சென்னையிலுமே நம்ம மாடி தோட்டத்தில் அதெல்லாம் வச்சுருக்கோம். அதை வச்சு தான் பீர்க்கங்காய் வச்சு சூப்பராக வேர்க்கடலை போட்டு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பீர்க்கங்காயை நான் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு 300-350 கிராம் பீர்க்கங்காய் இருக்கும். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் இல்லைனாலும் வெறும் கடாயில் போட்டாலும் ஓகே தான். எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் குக்கரில் போட்டுட்டேன். குக்கரில் போட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு, ஒரு தக்காளியும் கட் பண்ணியாச்சு, ஒரு பூண்டு பல் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இது கூடயே கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா 3-4 விசில் விட்டு குழைய விட்டுடலாம். இது ரொம்ப சீக்கிரம் குழஞ்சிரும். ஓரளவுக்கு தெரியும் காய் அந்த மாதிரி தான் இருக்கும். இதை தண்ணி வந்து நல்லாவே ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அடுத்தது போட போகிற பொருள் வந்து பொடி பண்ணி போடும்போது இந்த தண்ணி வந்து இழுத்துக்கும். அதனால் இப்போ இது வரைக்கும் ஊற்றி குக்கரை வச்சு அடுப்பத்தை வச்சிடலாம். இது வந்து நிறைய டைமு வில்லேஜுங்களில் அதிகமாக செய்வாங்க. இதெல்லாம் வந்து பாரம்பரியமான ஒரு உணவு. அப்படி செய்துட்டு சும்மா அப்படி கையில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலே தேவாமிர்தமாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். ரசம் இதையே கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம், ரசத்தோடு தொட்டுக்கலாம், தயிர் சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதில் சீவன தோலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது துவையல் அரைக்கலான்ட்டு அது தனியாக இன்னொரு நாள் பண்ணும்போது நான் வீடியோவாக போடுறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து அடுத்தது வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். நான் கூட கொஞ்சம் வேர்க்கடலை அதிகமாக சேர்த்து வறுத்துக்கிறேன். எதுக்காகன்னா, நம்ம எப்போச்சும் சட்னியோ இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி வேர்க்கடலைன்னா ரொம்ப பிடிக்கும். 4 கிண்ணத்தில் போட்டு கொடுக்கலாம் பேரனுக்கு. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் வறுத்துக்கிறேன். வேர்க்கடலையை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படியும் பார்த்தாலும் ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எனக்கு தேவைப்படும். குக்கர் நல்லா விசில் வருது. ஒரு 4 விசில் வந்தவுடனே இறக்கிக்கலாம். இப்போ வேர்க்கடலை வறுத்து நான் பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து நம்மளுக்கு தேவையான வேர்க்கடலையை பொடிச்சிக்கலாம். பொடி பண்ணும்போது 75 to 80% பொடி ஆனால் போதும். ரொம்ப மைய பண்ணால் ஆயில் பிரிஞ்சிரும். அதனால் மிதமான லைட்டு சூடு அதை அப்படியே பொடி பண்ணோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வராமல் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க. இப்போ இது இருக்குது இல்லையா, இப்போ குக்கரை திறந்து பாருங்கள், காய் வெந்திருக்கு. இதை ஒரு உரம் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போட்டு இதை எடுத்து அதில் ஊற்றி ஒரு 4 முறை கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த பொடியை கொண்டு வந்து அதில் கொட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிள், ஹெல்த்தி, நல்ல டிஷ்ஷுங்க இதெல்லாம். அந்த காலத்தில் சும்மா இல்லைங்க, இப்படி போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு வேர்க்கடலை வச்சு ஒரு பொரியல் பண்ணிவிடுவாங்க, கீரை, இல்லைன்னா ஒரு சொரக்காய் இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம், பீர்க்கங்காய் இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம், கொத்தரக்காய் எடுத்துகிட்டு வந்து வேர்க்கடலை பொடி பண்ணி போட்டு செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இதெல்லாம். இப்போ தான் நம்ம நிறைய ஃபேன்சியாக அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் ரேஞ்சுக்கு போயிடுறோம். அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், இதை தாளிப்பு போட்டுட்டேன். இப்போ அதுக்குள்ளே இது கொதிக்கட்டும். நம்ம ஏற்கனவே நல்லா வெந்து போனது தான். இப்போ நம்ம போயிட்டு அந்த பொடியை அரைச்சி கொண்டு வந்து கொட்டிடலாம். கொட்டி கிண்டிட்டு சாப்பிட்டு பாருங்கள், உண்மைக்குமே வேறு லெவலாக இருக்கும். இதனோட டேஸ்ட்டை யாராலையுமே மறக்க முடியாது. தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உப்பு புளி காரம் கிச்சனில் இதே மாதிரி நிறைய பாரம்பரியமான பழைய காலத்து உணவுகள்லாம் கண்டிப்பாக 1 by 1 போட்டுட்டு வருவேன். அது நம்மளால் மறக்க முடியாத ஒன்று. நான் சாப்பிட்டு ருசித்து பார்த்தது, எனக்கு நியர்லி 49 ஆகஸ்ட்டு வந்ததுன்னா 21 வந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பழைய காலத்து உணவு முறை தான். அதனால் நிறைய நான் இதை மிஸ் பண்ணாமல் செய்வேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அதை நல்லா விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே அதை பார்க்கும்போது, கொத்தமல்லி இல்லை என்கிட்ட, இல்லைனா போட்டு இறக்கிடுவேன். கொத்தமல்லி இல்லாதால அப்படியே கிண்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி சிம்பிளான சமையலுக்கு உப்பு புளி காரம் கிச்சன் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை இதில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய பாரம்பரியமான உணவுகள், பொடி வகைகள், லட்டு, சிறுதானிய லட்டு வகைகள், இந்த மாதிரி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கேட்ரிங்கும் வச்சு நடத்துகிறோம். அதனால் அந்த கேட்ரிங்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.